ஆமா, சந்தி சிரிக்க வச்சவன். ஏய் ஐயோ, தம்பி, இந்தாங்க காஃபி. வேற ஏதாச்சும் வேணுமா தம்பி? இல்லண்ணே, வேற எதுவும் வேண்டாம், காஃபி மட்டுமே போதும்ண்ணே. சரிப்பா. சொல்லு பிரியா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? இந்த லூசுத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத சரியா? எதுக்கு ஃபோன் பண்ணனு உனக்கே தெரியும். இல்ல வீட்ல இல்லாம எங்க போயிட்டு இருக்க நீ? இது என்ன பழக்கம்? கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போற பழக்கம்? ஒழுங்கு மாதிரிதான் வீட்டுக்கு போ. அத்தை பாவம் அழுதுகிட்டு இருக்காங்களாம். மூஞ்ச பாரு, மூஞ்ச. எங்கல இருக்க நீ? முதல்ல அதை முதல்ல சொல்லல. கஷ்டப்படட்டும் கஷ்டப்படட்டும், என்ன மட்டும் கஷ்டப்படுத்துறாங்களே, அப்புறம் என்ன? நானும் அதே கஷ்டத்துலதான் இருக்கேன். யாராச்சும் என்ன எதனா புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? உங்க இஷ்டத்துக்கு வேணும்னுவீங்க, வேணான்னுவீங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் உங்க சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கணுமா? இல்ல நல்லா சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? சரி, அத்தை பத்தி தான் தெரியும்ல. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு? எங்க இருக்க நீ? அதை முதல்ல சொல்லு. அனு வீட்டுல தானே இருக்க? நாயே, அனு வீட்டுல எல்லாம் இல்ல, அப்பவுமே கிளம்பிட்டேன். என்னால எதுக்கு அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஏற்கனவே வாசல் நின்னு பேசுனதுக்கே அவங்க அம்மா அந்த கத்து கத்துனாங்க. இன்னும் வீட்டுக்கு போன தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அவங்க ஏதோ தூங்குறாங்கன்னு சொன்னா போன் பேசும்போது. சரி, அவளை பார்த்தேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேன்னு போயிட்டு பாத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். அங்க இருந்து அப்பவுமே கிளம்பிட்டேன். சரி இப்ப எங்க இருக்க? அதையாச்சும் சொல்லு. நான் முத்துமாரி வேணா அனுப்பி விடுறேன், இங்க வா. வேண்டாம் வேண்டாம், உனக்கு எதுக்கு சிரமம்? ஆமா, அதுக்கப்புறம் எங்க அம்மா அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. நீயாச்சும் நிம்மதியா இரு. சரி, இங்கே வரலன்னா எங்க போறீங்க சார்? அப்போ ரோட்லயே படுத்து தூங்க போறீங்க? ஆளை பாரு ஆளை. கிளம்பி வா, நான் முத்துமாரி அனுப்பி வைக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லு பைத்தியமே. யாருமே பண்ற எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தாதுல. யாரு? நான் கஷ்டப்படுத்துறத நீ பார்த்த? நீ வேற. ஏன் பிரியா எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? நானும் அவ்வளவு பொறுமையா இருக்கேன். பாட்டி சொன்னாங்க, அம்மா பேசினா பேசிட்டு போட்டோம், நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி. சரி, நானும் போனா போதுன்னு விட்டுட்டே தான் இருக்கேன். எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு தெரியுமா? நான் வேலைக்கும் போய்கிட்டு நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் சரியா? நைட் ஷிஃப்ட் தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டம். இதை யாராச்சும் புரிஞ்சுக்கிறாங்களா? சரி, உன் கஷ்டம் புரியுது, இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எல்லாம் சரியாயிடுமா? சொல்லு. இதுக்கும் காரணம் அனு தானே சொல்லுவாங்க. அதனால தானே சொல்றேன். இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஏதாச்சும் சமாளிப்பேன்ல, அதனாலதான் கேக்குறேன். அனு வீட்டு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். நீ எல்லாம் யாரும் அனுப்ப வேண்டாம், நானே போறேன் இங்க இருந்து கிளம்பி. எங்க போற நீ? இந்த நைட்டு கிளம்பி வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கியா? சரி, நல்ல யோசனை தான். அங்கேயே போ. நான் ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் வீட்டுக்கு எல்லாம் போல, ரேஷ்மாக்கு கால் பண்ணி மட்டும் சொல்லு சரியா? அவன் இனி வரமாட்டானா அப்படின்னு சொல்லி. நான் இங்க எங்கன்னா பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க போறேன். நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வர போக வேண்டியது இருக்கு, மும்பைக்கு கிளம்பணும், நேரமாச்சு. ரகு, இப்படி பண்ணாதல்ல, வீட்டுக்கு போ. கண்டிப்பா நான் போக மாட்டேன். எனக்கு அனுவ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் சரியா? நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கலையே. அதை தானே கேட்டேன். அதை கூட உங்களால பண்ண முடியலன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எவ்வளவு பொறுமையா இருக்கேன் நானும். அவங்க எதனா முடிவு எடுத்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் போகணுமா போக வேண்டாமான்னு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். இதே மாதிரி சொல்லு. அணு விஷயத்துல அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். மத்தவங்களெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. அம்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறதா இல்லையான்னு நான் சொல்றேன். சரி, வெயிட் பண்ண அங்கேயே சரியா? நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டு சொல்றேன். நீ ரூம்லாம் எங்கேயும் போட வேண்டாம். ஆமா, ஹோட்டலுக்கு போயிட்டு ஆளை பாரு. ஹோட்டல்ல தங்குவானா இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு? நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். அமைதியா இரு, கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சரி. யாருமா போன் பண்றா? ரகுவா? யாருமா? ரகு போன் பண்ண, சீக்கிரம் வர சொல்லுமா. நேரம் என்னாச்சு? இல்ல சாப்பிட கூட இல்ல நினைக்கேன். செய்வ செஞ்சு வர சொல்லுமா அம்மா கிட்ட. ஆமா, வருவான். நீ பண்ண காரியத்துக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆளை பாரு ஆளை. யாமா இப்படி பண்றா நீ? அழுகாத. பிரியாதான் போன் பண்றா. அவனுக்கு போன் பண்ணி கேட்க சொன்னேன், என்ன சொல்றான்னு பாப்போம் இரு. சரி. ஹலோ, சொல்லு பிரியா. ரகு கிட்ட பேசுனியா? ஆமா, ரகு கிட்ட பேசினேன். அந்த நாய் எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்? வந்தனா கொன்னுருவன்னு சொல்ல அவனை. ஆமா, எத்தனை போன் பண்றேன் தெரியுமா? போனே எடுக்க மாட்டேங்கான். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவங்க 2 பேர் சண்டையில நம்ம உயிர் தான் போகுது. பேசாம நான் கிளம்பிய மாமியார் வீட்டுக்கே போயிட்டா கூட அங்க கூட என் புருஷன் கூட நிம்மதியா தான் இருப்பேனாலாம்.
சரி விடு, கோவப்படாத. நான் சொல்றதை கேளு சரியா? அத்தை பக்கத்துல இருந்தாங்கன்னா ஸ்பீக்கர்ல போட்டு கொடு. உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பமே சொன்னாரு சண்டைய வேண்டாம் வேண்டாம், கல்யாணத்தை அமைதியா முடிப்போன்ட்டு. எத்தனை பிரச்சனை பண்றாங்க பாரு, தினமும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வீடா இல்ல பிரச்சனை தரும் மையமானதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா, இவங்களாலதான் இந்த மாதிரி எல்லாம் முடியும்னு நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து நான் கிளம்பணும், அவனை இங்க வர வச்சுட்டு. சை பிரியா, அத்தை இங்கதான் இருக்கேன்னு சொல்லுமா. என்னமா சொல்றான் அவன்? வீட்டுக்கு எப்ப வருவானா? அத்தை, அவன் என்ன சொல்றான்னா, நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன், எனக்கு வீடு எதுவுமே தேவையில்லை, யாருமே வேண்டாம்னு சொல்றான். ஹோட்டல்ல தாங்க போறானா? இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு பைத்தியமா அவனா? லூஸ் பிடிச்சிட்டோ, உனக்கு மெண்டல் எதனா பிடிச்சிட்டோ? அவனுக்கு கிளம்பி வர சொல்லு பிரியா முதல்ல வீட்டுக்கு. இது கொஞ்ச நேரம் இரு, கோவப்படாத. நாங்க சொல்லும் போது நீ கோவப்படாம இருந்தா இந்த நிலைமையே இல்ல. அவனை தேடி அலைய வேண்டியது. என்னமா சொல்றான் அவன்? என் வீட்டுக்கு வரமாட்டானா? தெரியாத மாதிரி கேட்காத. கொஞ்ச நேரம் இரு ரேஷ்மா, அத்தை கிட்ட சத்தம் போடாத. அத்தை, நீங்க புரிஞ்சுக்குங்க, அவனுக்கு அனுனா அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஒரு வாழ்க்கை தானே இருக்கிறது, அவ கூட வாழ்ந்துகிட்டு போறனே அப்படின்னு சொல்றான். எங்க அம்மையும் எங்க அப்பையும் கூட முத்துமாரிக்கு பிடிக்காதுதான், ஆனாலும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலையா? இப்ப நல்லாதான் பாத்துக்கிறாங்க அவங்க வீட்டுல. இப்ப அவங்க வீட்டுல பெட் இல்ல, சின்னதா தான் இருக்கு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு படுக்கிறேன்னு சொல்லி நாளைக்கே ஒன்னு ஆர்டர் போட்டு வர வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட காசு இல்லைனாலும் அவங்க நல்லாதான் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் அவங்க ஒண்ணு காசு பண்ணதுக்குலாம் ஆசைப்படல, அதை புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு தெளிவான முடிவு வேணும்னு சொல்றான், அப்பதான் வீட்டுக்கு வருவானா. அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறான். இப்ப வாயை திறந்து பேசுமா. இவ்வளவு நேரம் பையன் வரலன்னு அழுதுகிட்டு இருந்தல, இப்பன்னு சொல்லு என் பையனை கண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, என் ஆம்பி இப்படி கோவப்படுறீங்க? அத்தை, இதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். நான் 10 நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்கான், அங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நான் ஹோட்டல்லே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு வர ஏதோ கான்ஃபரன்ஸ்க்கு போகணும், மும்பைக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் போனான்னு வச்சுக்கோங்க, போனையே அட்டன் பண்ண மாட்டான். இதுக்கு மேல உங்க இஷ்டம் தான், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எனக்கும் அவன் போன் பண்ண மாட்டான். எடி, என்ன 2 பேரும் இன்னுமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பேர எங்க இன்னுமா வரல? அவனுக்கு தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு 2 பேரும் உட்காந்து அம்மியும் மவுளும் கதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அது போன்ல? இந்த கிளவி வேற உனக்கு நேரத்த நேரத்துல. ஏ பாட்டியோ, உனக்கு வேணானா நீ போயா, போய் தேடி கண்டுபிடிவும் பேரனே. ஆமா, நீ என்ன பிரச்சனை பேய்கிட்டு எது நீ ஒன்னும் தெரியாம வந்து நடுவுல எதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. பேசணும்னு பேசாத, அமைதியா இரு கொஞ்ச நேரம். நீ எடி, என்னடி பிரச்சனை பேய்கிட்டு இருக்கு? ஏத்தே, ரகு இங்க வராம ஹோட்டல்ல போய் தங்க போறேன்னு சொல்றாத்தே. போன் பண்ணி கொஞ்சம் நீங்க பேசுங்க. இங்க பாருதா சைனி, நான் சொன்னாலும் அவன் போவன் கேட்க மாட்டான். ஆமா, அவன் ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கான்னு, அவன் எந்த அளவுக்கு பிடிவாதமா இருப்பான்னு உனக்கு தான் தெரியும். அது நீ வளர்த்த வளர்ப்பு அப்படி, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்கிட்டதான் இருக்கு. என்னடி சொல்றான் அவன்? பாட்டி, அவன் ஹோட்டல்ல போய் தங்க போறானா? ஆமா, ஹோட்டல்ல தங்க போறானா? ஏன்? அவனுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையா, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே. ஆமா, தினமும் ஒரு பிரச்சனை வருதான். எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்னு ஹோட்டல்லே தங்கிக்க போறானா இனிமே. என்னடி சொல்றாவ? அதுதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனையா? என்ன பண்ணணுமா? அவனுக்கு அனு கூட கல்யாணம் பண்ணணுமா? அதுக்கு அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணுமா? அம்மா தினமும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கு மேல அவனால தாங்க முடியாதான். அம்மா தான் இனிமே சொல்லணும், அனு கிட்ட இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு சொல்லி. தாச்சாயினி, இதுக்கு மேல நீ பிடிவாதமா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இல்ல நான் கேக்குறேன், காசு பணம்ன்றியா? சரி, அந்த பிள்ளை அதுக்கே ஆசைப்படுதுன்னே வச்சுப்போம். நீ வந்து யாருக்கு இந்த காசு பணத்தை கொடுக்க போறா? உன் மொவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தானே, அதுக்கு தானே சேர்த்து வச்சிருக்கா. அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு போயேன், இதுல என்ன இருக்கு? என்னத்தை இப்படி சொல்றீங்க? இங்க பாருதா சைனி, நம்ம பிள்ளை போயிட்டு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, 1க்கு 3 வீடுன்னு ஹோட்டல்ல தங்கினா நல்லாவா இருக்கும் சொல்லு? இங்க பாருதா சைனி, உன் பிள்ளை உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா அவன் சொல்றதை கேளு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவன் சந்தோஷத்துக்கு வாழ விட, அந்த பிள்ளை கூட தானே வாழணும்னு நினைக்கான், வேற எதுக்குமே ஆசைப்படலையே. ஏன் நீ முட்டுக்கட்டை போட்டு தடையா நிக்க அவன் கிட்ட சொல்லு? எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ ஒரு நாள் அப்படி நினைச்ச மாதிரி எனக்கு தெரியல. கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க போற பொண்ணு. அப்ப அந்த பிள்ளை என்ன நினைக்கும், இவங்க குடும்பத்துக்கு போனா நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு வேணான்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுவான்? அவன் கிட்டதான் வந்து காட்டுவான் அவன். இதுக்கு மேல உன்னுடைய முடிவுதான் தாச்சாயினி. சரி, இதுக்கு மேல நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். கல்யாணம் நல்லபடி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பிரியா, உனக்கு கேட்டுச்சுலமா? அவன்கிட்ட சொல்லு, உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுமா. யாமா இப்படி கஷ்டப்படுத்துறான் என்ன போட்டு அவன்? சரிங்க அத்தை, நான் உடனே சொல்றேன். அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் இன்னொன்னு கேட்க சொன்னா. இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. அதுக்கப்புறமா நான் எங்கேயாச்சும் போயிருவேன்னு சொல்றான், அதான். இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். அவனோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். நான் இனிமே அந்த பிள்ளையை எதுவுமே சொல்லவும் மாட்டேன், எதுவும் கேட்கவும் மாட்டேன். சரிங்க அத்தை, நான் அவன்கிட்ட சொல்றேன். ரேஷ்மா, சரி நான் போன் வைக்கிறேன், பாய்.
ஒரு வழியா எல்லாரும் சம்மதத்தையும் வாங்கியாச்சு. ரகு ஜாலிதான். ஹலோ, சொல்லு பிரியா. ரகு, எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். உங்க அம்மா இனிமே கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், அனுவியும் உங்க குடும்பத்தையும் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப ஹாப்பி தானே உனக்கு? தெரியல லூசே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னுடைய சந்தோஷத்துக்காண்டி எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேனானு தோணுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கரெக்டா தான் பண்றேனா? ம் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இனி உன் வாழ்க்கையில நல்லதா நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல லூசே, எனக்கு என்னமோ தப்பு பண்றணும்னு தோணுது. கரெக்டா தான் பண்றேனா இல்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேனா? லூஸ் மாதிரி பேசாத. முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ. அத்தை கிட்ட நல்லபடியா பேசு, சரியா? நீ நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா அவங்களும் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துப்பாங்க. அனுக்கிட்டயும் நல்லபடியா நடந்துப்பாங்க, சரியா? நீ அவங்கள நல்லா பாத்துக்கோ. அவங்கள கஷ்டப்படுத்தாதல்ல. பாவம்ல அவங்களும். அவங்களுக்கும் ஆசைன்னு இருந்திருக்கும். அவங்க அண்ணன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி திடீர்னு மாற போய் அவங்களும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. வேற எதுவும் இல்ல. மத்தபடி அத்தை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அதான் கேக்குறேன் லூசி. என்னுடைய சுயநலத்துக்காண்டி அம்மாவையும் கஷ்டப்படுத்துறோம்னு தோணுது. ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம். அம்மா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத பத்திலாம் எதுவும் யோசிக்காத, சரியா? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட நல்லபடியா பேசு. அவங்க கிட்ட நல்லபடியா இரு, சரியா? அனு பத்தி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லு. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு போ. பைத்தியக்கார மாதிரி நடு ரோட்ல எங்கேயும் இருந்துகிட்டு நிக்காத, போல. சரியில்ல, நேரமாச்சு. முத்து மாதிரி வேற வெளியே தான் சாப்பிடுறக்காண்டி எனக்காண்டி வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரமாச்சு. நான் போய் சாப்பிடுறேன், சரியா? பை. சரி, பை. இப்ப எதுக்கு சும்மா அழுதுகிட்டு இருக்கா? அதுவும் முகம் வரேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? இவ யாரடி இவ? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. நல்லா சொல்றிய. அம்மா. ரகு, எம்மன நடுவுல இருக்க பாத்து போ. அவன் வருவான், இரு. ரகு, அம்மைய விட்டு போனோம்னு நினைக்கலையா நீ? அம்மா இத்தனை நாள் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரியவன ஆளாக்கிருக்கே. ஆனா அம்மைய நீ நினைச்சு பார்க்கல. யாரோ ஒருத்திக்காண்டி இன்னைக்கு அம்மைய வேண்டான்னு சொல்லிட்டு போறல நீ. அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க? அழுகாதீங்கம்மா, கஷ்டமா இருக்குல்ல எனக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ரகு, என்னம்மா இது பழக்கம்? சொல்லு. இந்த நேரத்துல வீட்டை விட்டு போற பழக்கம். அம்மா எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா? எவ்வளவு நேரம் உன்கிட்ட போன் பண்ற, போன் எடுக்க மாட்டேங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல நீ? மன்னிச்சிரு பாட்டி, சாரி. அம்மா சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோமா? ஏலே, உனக்கு எத்தனை போன் பண்றான்? ஒரு போன் எடுத்தா என்ன குறைஞ்சு போயிருவியோ நீ? ஆளை பாரு, இவரு பெரிய ஆளு. இவர் தொலைஞ்சு போயிட்டா நாங்க தேடணுமா? இங்க பாருல, இன்னொரு வட்டில இந்த மாதிரி போனன்னு வச்சுக்கோ. அப்படியே போனது போனா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போயிருவேன். ஆமா. என்னது, சொத்து எடுத்துட்டு போவியா? இம்மா பாருமா, இவன் என்ன சொல்றானே? எடி, என்ன என் மவன்கிட்ட இப்பெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. ஆமா, சொல்லிட்டேன். என் மவனுக்கு தான் எல்லாம். அங்க பாருமா, பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏம்மா அழுகாதம்மா. ரகு, இனிமே அம்மா அனு பிள்ளை கிட்ட சண்டையும் போட மாட்டேன். நீ யார நினைக்கிறியோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ. இனிமே இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேயா? ஆனா வீட்டை விட்டு போவாது, சரியா? என்னையும் மன்னிச்சிருமா, சாரி. எப்பா எப்பா, ஒரே தாங்க முடியல. எனக்குலாம் தலைவலிக்கு. வயிற்றுச்சல் பிடிச்சவள, எழுந்து ஓடிரு. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் பாரு, இது எனக்கு தேவைதான். எம்மா, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா? வாயா. சாரிம்மா, மன்னிச்சிரு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்லையா? அம்மையும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன். என்ன, அம்மையும் இனிமே அனு பிள்ளை கிட்ட இப்பெல்லாம் பேச மாட்டேன், சரியா? நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்க கல்யாணம் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். என் பிள்ளை என் கூடயே இருந்தாலே போதும், அதுவே. இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சு நான் தேடி இருக்கேன்னா இவனை உட்கார வச்சு தாலாட்டு படிக்கிட்டு இருக்கான். இதுக்குதான் இந்த வீட்டுக்கு வரக்கே எனக்கு பிடிக்கல. உன்னை யாரும் வர சொல்லு, போ. இவன் பாருமா இவனை. இடி, என் பிள்ளை தூங்க போறான்னு நினைக்கேன். நீ அந்தால போ. இனி அவன் எங்க போயிட்டான் அங்க போயிட்டான்னு சொல்லி போன் பண்ண சொல்லுவல, அப்ப இருக்கு பாரு. ஆமா, இவ்வளவு நேரம் போன் பண்ணிருக்கேன், ஒரு போன் கூட அட்டன் பண்ணல. என்ன ஏதுன்னு கேப்பியா? அதை கேட்காம மடியில படுத்து வச்சு தாலாட்டு படிக்கிட்டு இருக்கா. இதுக்குதான் உன்னால நம்பவே கூடாதுங்கிறது. ரேஸ்மா, என்ன பாட்டி, நீ வேணா பாட்டி மடியில படுத்துக்கிறியா? பாட்டி உனக்கு தலை பாக்க. எம்மா தாயே, நீ தலையும் பார்க்க தேவையில்ல, எதுவும் பார்க்க தேவையில்ல. போயிருங்க சொல்லிட்டேன். அந்தால சும்மா தலையை பார்க்கன்ட்டு இருக்கிற முடியெல்லாம் பிச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் முடியா இந்த கலர்ல பண்ணி வச்சிருக்கேன், அந்த கலர்ல பண்ணி வச்சிருக்கேன்னு எதனா கேட்டுக்கிட்டே இருப்பா. எனக்கு கூட கொஞ்சம் தலை வலிக்கும். நான் என் பிள்ளை கூட போய் தூங்குறேன். நாளைக்கே இந்த வீட்டுல இருந்து கிளம்புறேன்.
ரேஸ்மா ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கா, தயவு செஞ்சு கிளம்பிடு. நான் ஏல போனோம், என்னெல்லாம் போக முடியாது. உனக்கு வேணா நீ வீட்டை விட்டு போ. ஆமா இடி இருந்தாலும் போ. பிள்ளை தூங்குதுன்னா பிள்ளைய எழுப்பி விட்டுருவாப்பல. ஆமா பச்சை பிள்ளை வச்சு தாளாட்டு. என்னெல்லாம் செருப்பாளி அடிச்சுக்கணும். கோரத்துல போயிட்டாமா அவ. யாம்ல ரகு அக்கா கிட்ட போய் சண்டைக்கு நிக்கா. சும்மாதான் அவ கிட்ட கிண்டலுக்கு நிக்காம வேற யாருக்கிட்ட இப்படி போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சொல்லி. அவளுக்கே எல்லாம் தெரியும், சும்மா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியா, நாளைக்கு வர கான்ஃபரன்ஸுக்கு போனோம்னு சொன்னல, கிளம்புறியா? ஆமாம்மா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துட்டு காலையில ஒரு 7 மணி போல எழுப்பி விட்டுங்க. முருகன் அண்ணா கிட்ட சொல்லிங்க சரியா? சரி. சரி பாட்டி, நான் போய் தூங்குறேன். சரி ரகு. தாட்சாயினி சொல்லுங்க தே. ரொம்ப நாள் கழிச்சு வீடே இப்பதான் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் வரைக்குமாச்சும் கொஞ்சம் அமைதியா இரு தாட்சாயினி. பிள்ளைங்க ஆசைப்படுறதுல கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். சரிங்க தே. எல்லாத்துக்குமே நீ தானடி காரணம். எடி அனு, உன்னை சும்மா விட மாட்டேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தெரியும் இந்த தாட்சாயினி யாருன்னு சொல்லி. என்கிட்டயே வா. என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அனுப்புற என்ன? என் பிள்ளைக்கு என்ன பிரிக்கணும்னு நினைக்கியா நீ? உனக்கு இருக்குடி, இந்த வீட்டுக்கு வா. உன்னை எப்படி விரட்டி அடிக்கணும் மட்டும் பாரு. உன் வாழ்க்கைய அழிச்சு உன் அம்மா காரிக்கும் இருக்கு ஒரு நாள். வரட்டும், நாளைக்கு என்ன வழி பண்றன்னு மட்டும் பாரு. எங்க அம்மைய போன் பண்ணி ஊர்ல இருந்து வர வைக்க. நாளைக்கு வாங்க. நான் பேசினாதானே பிரச்சனை வருது. எங்க அம்மைய வச்சு இந்த கல்யாணத்துல என்னென்ன குழப்பத்தை உண்டாக்குறேன். அதையும் மீறி அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அனு, அது உனக்கு சொர்க்கமா இருக்காது, நரகமா தான் இருக்கும். வாடி, உனக்கு இருக்கு. தாட்சாயினி, தாட்சாயினி. இந்த மனுஷன் இப்ப தான் தெரியல கேட்டுப்பாரோ. சரி சமாளிப்போம். தாட்சாயினி என்னங்க சொல்லுங்க. இப்பதான் ரேஸ்மா வந்து சொன்னா, இனிமே அந்த குடும்பத்து கூட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி. என்ன மன்னிச்சிரு தாட்சாயினி. ஏங்க என்னங்க என்ன பார்த்து மன்னிச்சிருங்களாம் கையெடுத்து கும்பிட்டு இருக்கீங்க? கையை இறக்குங்க கீழே. இருந்தாலும் நீ சொன்னாதான் நான் இறக்குவேன். ஏங்க? இல்ல, உன்னை கையை நீட்டி அடிச்சிட்டல, அதுவும் பிள்ளைங்க முன்னாடி, அதான் ஒரு சங்கடமா இருக்கு, என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல இருக்கட்டும்ங்க. நீங்க என்ன வேணுக்கா பண்ணீங்க? நான் தப்பு பண்ணதை நீங்க திருத்த தானே பண்ணீங்க. பரவாயில்லங்க. சரி, பிள்ளைங்க எல்லாம் படுக்க போயிட்டா, இங்க என்ன உட்காந்துட்டு இருக்கா? வா நம்மளும் தூங்குவோம். காலையில பொண்ணு வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்களா, நேரமாச்சு. சரிங்க.